டு தானஸ் கேமிங் ஜோன். இன்னைக்கு நம்ம கிராண்டி ரீமேக் 2026ல சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ முதல்ல வெளியே போயிட்டு பொருளை தேடி எஸ்கேப்பை முடிக்கிறோம். என்னதான் இந்த போன வீடில் கிராண்டி அத்தனை தடவை போட்டு வேணும் வந்து செத்துருப்பான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உச்சூச்சோ இன்னைக்குமாடா, வா 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 வாடி 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 வாடி. அவ்வளோதான் எந்த ஒன்று செம. ஓகே, இப்போ ஷாட்கன் பாட்டை இங்கே வைக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பாட்டை எடுத்துகிட்டு வந்தால் கீழே கராஜ்லேயும் இருக்கும். அதை எடுத்து செட் பண்ணி கண்ணை ரெடி பண்ணி கிளம்புனா வீதி இருக்கும். இல்லை கண்ணை செட் பண்ணுறதுக்குள்ளே திரும்பி வந்துடுவானா கிளவி திரும்பி வந்துடுமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் சுட்டு அது இது நிறையா வேலை இருக்கும். சிரிக்கிறேன் நீ அவ்வளோ சரி. இதில் புதுசாக 2 எஸ்கேப் வந்திருக்கு, முன்னாடியே வந்திருக்கு. ஆனால் பழைய எஸ்கேப்ஸ்லாம் முத்துல புது எஸ்கேப். இந்த எஸ்கேப் ஒன்று இருக்குது, கார் எஸ்கேப்பு. இப்போ சீவர் டோர் எஸ்கேப் பண்ணணும், சீவர் எஸ்கேப் பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு கார் எஸ்கேப் பண்ணிட்டு அதோட ராஃப்ட் எஸ்கேப் வருமா? அது கார் எஸ்கேப் அதெல்லாம் பண்ணலாம். நம்ம வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கன்னை ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய் ஸ்க்ரூ டிரைவரை சுட்டு அது கீழே பல்ட்டி அடிக்க வச்சிடலாம். இன்னும் கிராணிக்கு பட்டு தான் கிடைக்குது. அது பட்டாசு அவ்வளோ சுலபமாலாம் அவன் எழுந்திரிக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரமாலாம். கிளம்ப வரான். முதல்ல அவனை போட்டு கரெக்டாக அவன் கிட்ட இருக்கிறது கண்டு நம்ம சவுண்டு கேட்டுக்கிட்டு வந்துட்டானா? கிளம்ப மேலேருந்து கீழே வந்துருக்கான். எங்கே வருதா? சரி, அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற நினச்சிருந்தியா? வாடி வாடி வாடி. அவ்வளோதான், செத்து போயிடுச்சு. இன்னும் ஒரு ஆமோ இருக்குமே, அது இதை லோட் பண்ணிட்டு காக்காவையும் கொடுத்துட்டோம். நம்ம காக்கா எங்கே அண்டேன்? காக்கா வாங்கிக்க. ஐயோ கரெக்டாக என்னாவுன்னு தெரியாது. கூட இந்த கேமில் இருக்கா? கீழே ஸ்பைடர் மாமு, மேலே சென்டினா மாமு. புக்கை வச்சு ஓப்பன் ரிலீஸ் ஆகி வருவேன். அவளை எப்படி சமாளிக்கிறதோ? இதோ இங்கே இருக்கிற ஃபுல் ஃபார்மில் வருவா இவ. ஸ்பைடர் மாம் மேலே ஃபுல் ஃபார்மா? வாட பாவி. அவளை இந்த ஸ்பைடர் மாம் புக்கை வச்சு ஓப்பன் பண்ண வாட்டி அவளை போட்டு தள்ளிட்டு அவளோட பாடியை எடுத்து தலை வெட்டுற மிஷினில் வெட்டி அவள் தலைக்குள்ளே இருக்கிற ஸ்பைடருக்கு எடுக்க போகிறோம். கிராடி 3 என்ஹான்ஸில் சீக்கிரம் கீ எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இதில் ஸ்பைடருக்கு எடுக்கணும். இந்த பண்ண முடியாது. கிட்ட பண்ண கேட்டு தான் இருக்கும். வாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் கண்ட்ரோல் கிட்ட இருக்கிற அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த செயின் கட்டர், உடன் ஸ்டிக்கு அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் ரஸ்டிக்கு எடுத்துடலாம். சாரி, ரஸ்டிக்கு இல்லை, ரஸ்டி பேட். தண்ணி நான் கிச்சனில் தான் போட்டிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி தள்ளிடலாம் எல்லாரையும் இவங்க 2 பேரையும் சொல்ல வந்தேன். எல்லோரும் இந்த உடனே அந்த ஸ்பைடர் மாமி அவ்வளோ இதை கீழே கரெக்டான ஃபார்மில் இதுக்குள்ளே போடணும். இன்னும் லாக் ஆகலை, அன்லாக் ஆகலை. வராத ஓகே, இப்போ கன் எடுத்தவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடலாமா?
போட்டு தள்ளிடலாம், என்ன தப்பு இருக்கு? புல்லட் வேஸ்ட் பண்ண வேணாம். கிராணி டைனமைட் இருப்பாள்ல, அதை வச்சு அவளே கொண்டுடலாம். நான் என்னோட புல்லட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. சுட்டைக்கிழவி மாமா தூக்கி போட்டு பார்க்க. தூக்கி பட்டுருச்சு. சுட்டுதா? ஓகே, புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்தேன், பண்ணல. இவன் டைனமைட்டால எவ்வளோ சுற்றுருவான். நான் கிளவி என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்? குலேபாலி அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். வாடா இன்னும் டான்ஸ் கிளவி. இங்கே டான்ஸ் ஆடினா இம்ப்ரெஸ் ஆகிடும் பத்தியா? ஓடிட்டு அச்சு நாக் அவுட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது புக்கு மேலே எடுத்த உடனே அந்த சிலிண்டரி நம்ம உள்ளே வருவா. இப்போ அவளை என்ன பண்ணுறது? நம்ம போன மேட்ச்ல சுட்டிருப்போம். அவளை காலி பண்ணி மொத்தமாக அவளை இதே ஃபார்மில் வருவா. கீழே ஸ்பைடர் ஃபார்மில் இருப்பாள். ஸோ நான் படுற பாடு இருக்கு. அவ்வளோதான், ஃபார்ம் ஆயிட்டா. வந்து பைப்பு அதோ போயிட்டு இருக்கா பாருங்க. ஸ்பைடர் தாவுல ஓ, நம்ம சவுண்ட், நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் தானே அது. இப்போ புரியுது. போன மேட்ச்சில் பண்ணது தான் இன்னைக்கும் பண்ண போகிறோம். இவன் தலையை வெட்ட போகிறோங்க. இதே சவுண்டு எத்தனை தடவை கேட்டுருக்கு தெரியுமா? கிளவி ப்ளீஸ், கிளவி பேச ஓடி கிளவி. கிராணி வெறியாவது யாரே ஒரு மண்ணில புறச்ச. ஐயோ போடு தக்காளி சுண்டல். சூச்சோ கிளவா நீ மாடா எல்லாம் எடுத்து இப்போ அவனுக்கு கொடுத்தீங்கன்னா ஞாபகம் கொடுப்பேன். என்னடா கண்ணு கண்ணுங்கடா. என்னோட உனக்கு மண்டையில கண்ணு அட்லீஸ்ட் ஒரு சிக்னல் பேனல் பண்ண என்னடா போச்சு? இருக்கு guys. கோயா வரோம். உதவி வேணுமாடா? ஏய் எதுக்குடா தொங்கடமா? அம்மா கே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிற. கடா விட்டு போய் தொங்கிட்டு இருக்கிறான் டைவன். guys viewers பார்த்தீங்களா? இவனை ஆடு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறான். கறிக்கடியில் ஆடு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறான். கருமமாக மர்மமாக இருக்காங்க. ஓகே, இப்போ போயிட்டு மீதி இருக்கிற பொருள் தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் இந்த கிராணி எத்தனை தடவை தான் டிரைவ் மட்டும் சுற்றிருப்பாங்க தெரியல இந்த மேட்ச்சில். தோ எனி டிக்கெட் க்ளோசர். அதுக்கிட்ட போகணும்னா எதுக்கிட்ட போகணும்? ஃபஸ்ட் டைம் விளையாடுறவங்களுக்குலாம் எப்படா தெரியும்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு மண்டையிலேயே புறச்சலாடா இருக்குது. வியூவர்ஸ்க்காக கைஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் 1 லைக் 1 மோட்டிவேஷன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ உடன் ஸ்டிக் எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம உடன் ஸ்டிக் கண்டிப்பாக கீழே தான் இருக்கும். எதுவும் வித்தியாசமான சவுண்டு கேட்குது இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம இரு இப்போ தான் பூன்னு சவுண்டு கேட்டுதுல்ல, அதுக்கு நாவோட தலை. ஓ அலர்ட் கேக்குதா? நான் எக்ஸ்ட்ராஸ் மோட் ஆனே பண்ணலையே. எக்ஸ்ட்ராஸ் மோட் ஆனே பண்ணல, இதுக்குள்ள தான் கேட்குது. அது அவட மண்டை மட்டும் உள்ள தனியாக சுற்றின்னு இருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை நான் புது எஸ்கேப் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஆகும். ஒரே பாம்பில் அவளும் செத்துட்டாங்க. அவள் போட்ட பாம்பில் அவளே செத்துட்டான். அவள் போட்ட பாம்பில் பாவம் என்ன பண்ண, ஒரே பாம்பில் 2 பேர் செத்துட்டாங்க. ஓகே, இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம். இந்த பொருள் அதுக்கிட்ட எடுக்கும்போது கரெக்டாக அங்கே வர டக்கு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய் எஸ்கேப் பண்ண முடியும். சைடு இருக்கிறது இந்த கேமில் பார்க்கும்போது மட்டும்தான் பயமாக இருக்குது. இந்த கேமில் கூட பயமாக தான் இருக்குது. இல்லை பயங்கரமாக இருக்குது இந்த கேமில். அவ்வளோ பார்த்தேன் ஒரு கேட் இருக்குல்ல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு கேட் இருக்கும்ல, வீல் கிராங்க் போட்டு உங்களுக்கே வெறுப்பாக இருக்கு. நானே எவ்வளோ சவுண்டு என் மொபைலில் வச்சுருக்கணும். இதை வேறு சும்மா அக்கா தங்கச்சி இல்லை, இவங்க 2 பேருக்கு அப்பா யாரு? அச்சோ, இதை பற்றி வச்சுக்கிறீங்க. நன்றினா ஃப்ரெண்டுனாவோட பையன் உங்களுக்கு பேரன், தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோங்க. ஏ இங்கேருந்து தப்பிச்சிட்டோம். சொட்டைக்கிழவை பாருங்க, விட்டு பார்க்குங்க. முட்டைக்கண்ணி, அம்மா முட்டைக்கண்ணி. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம கார் எஸ்கேப் முடிக்கணும் கைஸ். ஓகே, இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதோட இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? டாட்டா.